இந்தியாவின் புகழ்பெற்ற மருத்துவ அறிஞர், நோயியல் வல்லுநர் மற்றும் ஊட்டச்சத்து இயல் நிபுணரான உலிமிரி ராமலிங்கசாமி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1921ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அன்று ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீகாகுளம் பகுதியில் ஒரு தெலுங்கு குடும்பத்தில் பிறந்துள்ளார். 2001ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி அன்று புதுடெல்லியில் காலமாகியுள்ளார் உலிமிரி ராமலிங்கசுவாமி அவர்கள். ஏழை மக்களின் ஊட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் வெப்பமண்டல நோய்கள் குறித்த இவரது முன்னோடி ஆராய்ச்சிகளுக்காக உலகளவில் மதிக்கப்படுகிறார். விசாகப்பட்டினத்தில் உள்ள ஆந்திரா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பை முடித்தார். பின்னர் உதவித்தொகை பெற்று இங்கிலாந்தின் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ தத்துவ அறிஞர் மற்றும் அறிவியல் முனைவர் பட்டங்களை பெற்றார். இந்தியாவில் இமாலய பகுதிகளில் பரவலாக இருந்த முன்கழுத்து கழலை நோய்க்கு அயோடின் குறைபாடே காரணம் என கண்டறிந்தார். சாதாரண சமையல் உப்பில் அயோடின் கலப்பதன் மூலம் இந்நோயை தடுக்கலாம் என்ற இவரது பரிந்துரை இந்தியாவின் தேசிய கொள்கையாக மாறியது. வளரும் இந்திய குழந்தைகளிடம் காணப்படும் குவாஷியோர்கர் எனப்படும் கடுமையான புரதச்சத்து குறைபாட்டை பற்றி அதனை விலங்குகளின் மூலம் நிரூபித்து காட்டினார். பீகார், பஞ்சம், போபால் நச்சு வாயு விபத்து போன்ற பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களின் உடல்நல பாதிப்புகள் குறித்து சமூக நோக்குடன் கள ஆய்வுகளை மேற்கொண்டார் உலிமிரி ராமலிங்கசாமி அவர்கள். இந்தியாவில் எய்ட்ஸ் தொடர்பான மருத்துவ ஆராய்ச்சிகளை தொடங்கி வைத்த முன்னோடிகளில் இவரும் ஒருவராவார். அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தில் இயக்குநராக பணியாற்றியுள்ளார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலில் தலைமை இயக்குநராக பணியாற்றியுள்ளார். இந்திய தேசிய அறிவியல் அகாடமியில் தலைவராகவும் இருந்துள்ளார். உலக சுகாதார அமைப்பு மற்றும் பல்வேறு சர்வதேச மருத்துவ அமைப்புகளின் சிறப்பு ஆலோசகராக செயல்பட்டார். மருத்துவ உலகிற்கு இவர் ஆற்றிய ஒப்பற்ற சேவைகளுக்காக இந்திய அரசு மற்றும் பல்வேறு அமைப்புகள் இவருக்கு பல உயரிய விருதுகளை வழங்கின. பத்மஸ்ரீ, பத்ம பூஷன் மற்றும் பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார். மருத்துவ அறிவியல் துறைக்காக சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருதை பெற்றுள்ளார். உலக சுகாதார சபையினால் லியோன் பெர்னாட் அறக்கட்டளை விருது வழங்கப்பட்டது. அறிவியல் உலகின் மிக உயரிய கௌரவங்களில் ஒன்றான லண்டன் ராயல் சொசைட்டி ஃபெலோஷிப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரது மருத்துவ சேவையை போற்றும் வகையில் புதுடெல்லியில் உள்ள இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தலைமையக கட்டடத்திற்கு ராமலிங்க சுவாமி பவன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. டாக்டர் உலிமிரி ராமலிங்கசாமி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக புகழ்பெற்ற இந்திய அமெரிக்க மேலாண்மை குரு, பேராசிரியர் மற்றும் எழுத்தாளரான கோயம்புத்தூர் கிருஷ்ணராவ் பிரகலாத் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1941ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் ஒரு மார்ப பிராமண குடும்பத்தில் பிறந்துள்ளார். 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி அன்று காலமாகியுள்ளார் கோயம்புத்தூர் கிருஷ்ணராவ் பிரகலாத் அவர்கள். இவரது தந்தை ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞராகவும் நீதிபதியாகவும் இருந்தவர். சென்னை லயோலா கல்லூரியில் இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். பின்னர் அகமதாபாத் இந்திய மேலாண்மை நிறுவனத்தில் மேலாண்மையில் முதுகலை டிப்ளமோ முடித்தார். அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலில் பெருநிறுவன மேலாண்மை துறையில் மிக குறுகிய காலத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். கே பிரகலாத் உலக வணிக உலகிற்கு பல புரட்சிகரமான சிந்தனைகளை வழங்கியுள்ளார். 1990இல் கேரி ஹேமல் என்பவருடன் இணைந்து இவர் எழுதிய தி கோர் காம்படன்ஸ் ஆஃப் த கார்ப்பரேஷன் என்ற கட்டுரை ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூ வரலாற்றிலேயே அதிக அளவில் மறுபதிப்பு செய்யப்பட்டு விற்கப்பட்ட பெருமையை பெற்றது. ஒரு நிறுவனம் சந்தையில் வெல்ல அதன் தனித்துவமான முக்கிய திறனே காரணம் என்பதை இது விளக்குகிறது. 2004இல் இவர் எழுதிய புத்தகம் மேலாண்மை உலகில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. ஏழை மக்கள் வாழும் சந்தையை வணிகங்கள் புறக்கணிக்க கூடாது என்றும் அவர்களுக்கு குறைந்த விலையில் தரமான தயாரிப்புகளை வழங்குவதன் மூலம் வறுமையையும் ஒழிக்கலாம், பெரும் லாபமும் ஈட்டலாம் என்றும் நிரூபித்தார். நுகர்வோரும் நிறுவனமும் இணைந்து புதிய தயாரிப்புகளை உருவாக்குவது குறித்த புதிய உத்தியை அறிமுகப்படுத்தினார் பிரகலாத் அவர்கள். அமெரிக்காவின் மிக்சிகன் பல்கலைக்கழகத்தில் ஸ்டீபன் எம் ராஸ் பிசினஸ் ஸ்கூலில் கார்ப்பரேட் வியூகத் துறையில் மிக உயரிய சிறப்பு தகுதி பெற்ற பல்கலைக்கழகத்தின்
பேராசிரியராக பணியாற்றினார். பிலிப்ஸ், யூனிலீவர், இந்தியாவின் TVS, ஹிந்துஸ்தான் லீவர் போன்ற உலகின் முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களின் உயர்மட்ட மேலாண்மைக்கு உத்திசார் ஆலோசனைகளை வழங்கினார். கோயம்புத்தூர் கிருஷ்ணராவ் பிரகலாத் அவர்கள் இந்தியாவின் 75வது சுதந்திர ஆண்டான 2022க்குள் இந்தியா பொருளாதார வலிமை, தொழில்நுட்ப திறன் மற்றும் தார்மீக தலைமை தத்துவத்தில் உலக அளவில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற இந்தியா at 75 என்ற தொலைநோக்கு திட்டத்தை இந்திய தொழில்துறை கூட்டமைப்பிற்கு வடிவமைத்து கொடுத்த உந்து சக்தி இவரே ஆவார். 2009ஆம் ஆண்டு இந்திய அரசு இவருக்கு நாட்டின் 3வது உயரிய குடிமகன் விருதான பத்ம பூஷன் விருதை வழங்கி கௌரவித்தது. மேலாண்மை மற்றும் பொது நிர்வாகத்துறைக்கான மிக உயரிய லால் பகதூர் சாஸ்திரி விருதை 1999இல் பெற்ற முதல் நபர் இவரே ஆவார். உலகளவில் மிக செல்வாக்கு மிக்க வணிக சிந்தனையாளராக 2007 மற்றும் 2009 ஆகிய ஆண்டுகளில் முதலிடத்தை பிடித்தார். பின்னர் 2018இல் இவருக்கு ஹால் ஆஃப் ஃபேம் கௌரவம் வழங்கப்பட்டது. CK பிரகலாத் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.